ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து நண்பர்களே ஜாதிப்பூ நண்பர்களே, பாருங்கள் அப்படி கொடி பறந்து போயிருக்கு பாருங்களேன். ஆமாம் நண்பர்கள், ரொம்ப அதிகமாக பறந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொடியை பறந்து விட்டோம்னாக்கா பூக்கள் அவ்வளோ பூக்காது நண்பர்களே. தரையாக இருந்தால் நம்ம பந்தல் போட்டு விட்டுடலாம். இது கண்டெய்னரில் தானே இருக்குது, சத்து அதில் லிமிட்டட் சத்து தானே இருக்குது. நான் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ப்ரூனிங் இஸ் இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்படி சைடில் அப்படி வளர்ந்து தரையாக இருந்தால் நான் பந்தல் போட்டு விட்டலாம். இந்த ஃப்ளவருக்கு இந்த பாருங்கள் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் கட் பண்ணுறேன். இந்த கீழே விழுந்துச்சு பாருங்கள். இந்த இப்படி போட்டுறேன் நண்பரில். இந்த பாருங்கள் இந்த இதுவும் அதே மாதிரி தான் வளர்ந்துருக்கு. இந்த பாருங்கள் கட் பண்ணுறேன் பாருங்கள். இதையும் எப்படி போட்டேன் நண்பரில். இந்த பாருங்கள் இங்கே மொத்தத்தில் கட் பண்ணிடுறேன் நண்பரில். எல்லாத்தையும் அப்புறம் ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபுல்லாக நீளமாக இப்படி இருக்கக்கூடாது நண்பரில். பூ பூக்காது, பூக்கும் 1-2 பூக்கள் தான் பூக்கும். அதனால் அதை நான் ப்ரூனிங் பண்ணி வரேன். இங்கே பாருங்க. இது மாதிரி தான் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கும் பாருங்கள். 4 சைடு பறந்துச்சு நம்ம தரையில் பறக்கிற மாதிரி. தரையாக இருந்துச்சுனாக்க நம்ம அவசியம் கிடையாது, ஏன்னா தரையில் அதுக்கு வேண்டி சத்து எடுத்துக்கிறோம். இது மாடி தோட்டத்தில் அதுவும் ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். அப்போ இது மூலம் என்ன சொல்கிறேன்னாக்க இந்த ப்ரூனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே மட்டும் இல்லை நண்பர்களே, தரையில் இருந்தால் கூட இந்த ப்ரூனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிமேல் புதிய துளிர்கள் வந்து பூ நிறையா பூக்கும். நானும் ஒரு வாரமாக நினச்சிட்டு தான் இருக்கேன், டைம் இல்லை, அதனால் என்னால் பண்ண முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணிடுவோன்ற ஒரு ஐடியாவில் இன்றைக்கி பண்ணிட்டேன். ஒரு அக்னி நட்சத்திரம் வந்ததுனால இதில் வீடியோ எடுக்கும்போது மொபைல் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிருக்கு நிறைய பேர் மொபைலு. செவல் டைம்ஸ் அது மாதிரி ஆகிருக்குது. அதனால தான் நான் ஈவினிங் டைத்தை பண்ணுவேன்னு பார்க்க, ஈவினிங்கில் ஏதாவது ப்ரோக்ராம் வந்துடும், அதனால் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதனால் அதுவும் முடிய மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி எப்படியும் பண்ணி ஆகும்னு சொல்லி தான் நான் பண்ணுறேன். இந்த வர தரையிலே தங்கிடுச்சு. வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌனிங் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வைக்கிறேன். கட்டரை ஒரு கையில் பிடிச்சிக்கிறேன். இங்கே பாருங்கள்
வைக்கிறேன் நண்பர்களே. இந்த பாருங்கள், இந்த அளவு கண்டெய்னரில் எக்ஸ்ட்ரா க்ரோத், அதாவது ரொம்ப அதிகமாக போனவன் பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. இது வந்து முக்கியமான நண்பர்கள். இந்த ப்ரௌனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கூட கிடக்குது பாருங்க. இது என்ன பண்ணணும், இந்த கட் பண்ண அந்த இதெல்லாம் லீவ்ஸ்லாம் அப்படியே ஒரு கம்போஸ்ட்டாக பண்ணிடலாம் நண்பர்களே. ஒரு கண்டெய்னரில், ஒரு பக்கெட்லேயே கண்டெய்னர்லேயே போட்டு வச்சோம்னா, காய வச்சோம்னாக்க அந்த வருங்க, அது எல்லாத்தையும் காய வச்சோம்னா நல்லா காஞ்சிரும். அதை எடுத்து நம்ம இதுகளுக்கு அடி உரமாக கொடுக்கலாம். இந்த இது இருக்கலாம், இந்த கண்டெய்னர்ஸ் இருக்கலாம். பூக்கள் நான் பறிக்கிறேன் நண்பர்களே. பாருங்கள், அப்படியே ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் இருக்குது. இன்னும் பறிக்கலை. எம்எஸ்எஸ் வந்து பறிப்பாப்பில், இன்னும் பறிக்கலை. எல்லா பூக்களுமே நிறையா பூக்கள் இருக்குது. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஹேப்பி கார்டனிங். ஆக்சுவலாக இந்த ரோஸை பற்றி, இந்த ஆரஞ்சு கலர் ரோஸை பற்றி ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆமாம் நண்பர்களே, இந்த இருக்கு பாருங்கள். பட் அதுக்கு முன்னால் அந்த இது இந்த ப்ரூனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் நண்பர்களே ஃபார் வாட்சிங் ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.